வணக்கம். மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்பது அம்மாவினுடைய தாரக மந்திரம். அம்மா சொன்னாங்க, எனக்கு பின்னாலும் எத்தனை காலம் வந்தாலும் மக்களுக்காகவே இந்த அதிமுக என்ற ஒரு இயக்கம் இயங்கும்னு சொன்னாங்க. அந்த வழியில் இந்த இயக்கத்தை கட்டி காத்து வரவர் தான் நம்ம எடப்பாடி ஐயா. எம்ஜிஆர் இறந்தப்போ என்ன சொன்னாங்க? இந்த கட்சி இருக்காதுன்னு சொன்னாங்க. அம்மா இறந்தப்பவும் இதையே தான் சொன்னாங்க. இப்படிப்பட்ட மாபெரும் தலைவர்களுடைய இழப்பையும் சிலரோட துரோகங்களையும் தாண்டி இந்த கட்சியை கட்டி காத்து வரவர் தான் நம்ம எடப்பாடி ஐயா. வெற்றி தோல்வின்றது எல்லா கட்சிக்குமே உண்டு. இப்படி இருக்கிறப்ப 10 தோல்வி பழனிசாமி ஊழல் சக்தி, தீர்ந்து போன சக்தி, தூர சக்தி அப்படின்னு சொன்ன ஒருத்தருக்கு நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த அதிமுக என்ற கட்சி, இந்த மாபெரும் இயக்கம் வெறும் நிர்வாகிகளால் மட்டும் ஆனதில்லை, பல கோடி தொண்டர்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு மாபெரும் இயக்கம். இதை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது. இந்த ஊழல் சக்தி, தீர்ந்த சக்தி, தூர சக்தி இப்படின்னு சொன்னவருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னு கேட்குறீங்களா? இந்த அதிமுகவில் இருந்த கயவர்களையெல்லாம் நீங்கள் களவாடியதற்கு தான் உங்களுக்கு நன்றி. ஊழல் சக்தி ஊழல் சக்தின்னு கூவிட்டு இருந்தீங்கல்ல, இப்போ ஊழல்வாதிகள் எல்லாம் உங்கள் கூட தான் இருக்கிறாங்க. அதிமுக மேலே இருந்த கரையெல்லாம் நீங்கிருச்சு. புது பொலிவோட இப்போ அதிமுக மக்கள் பணியாற்ற காத்துட்ருக்கு. அடுத்து வர ஒவ்வொரு தேர்தலையும் அதிமுக மிகப்பெரிய வெற்றி அடையும். உங்களுக்கு சரியான ஒரு பதிலடியை அதிமுக கொடுத்தே தீரும். இந்த தூய சக்தின்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, இப்போ நீங்கள் தான் மிகப்பெரிய தீய சக்தியாக மாறி இருக்கிறீங்க. ஏன்னா உங்ககிட்ட தான் ஊழல்வாதிகள், தீயவர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. அதனால் இப்போ உங்களோட கட்சி தான் மிகப்பெரிய தீய சக்தியாக மாறி இருக்கிறதுன்றது தான் நிஜமான உண்மை. மதிப்பிற்குரிய எடப்பாடி ஐயா அவர்களுக்கு நான் ஒரு நிர்வாகி கிடையாது, மக்களோட மக்களாக இருக்கிற ஒரு அதிமுக தொண்டர். இந்த கட்சி நிர்வாகிகளால் ஆன கட்சி இல்லை, பல கோடி தொண்டர்களால் கட்டமைக்கப்பட்ட கட்சி. தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த தொண்டர்களும் உங்கள் பின்னாடி தான் நிற்கிறோம். செலுத்திய வாக்கு எல்லாமே உங்களை தலைவராக ஏற்று உங்களை முதலமைச்சராக வரணுன்ற எண்ணத்தில் தான் மக்கள் ஓட்டு போட்டாங்க. மற்ற யாருக்காகவும் வாக்களிக்கலை, உங்களை முதலமைச்சர் ஆக்கணுன்ற ஒரே எண்ணத்தில் தான் மக்கள் வாக்களித்தாங்க. கண்டிப்பாக வரும் தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை அதிமுக பெற்றே தீரும்.